எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து லேட் 80s early 90s போட போகிறோம் இன்னைக்கு. அதாவது 1985 to 1995 born பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அது நிறைய இருக்கா? அது எக்கச்சக்கமே நம்ம வந்து இப்போ ஒரு வீடியோக்கு ஒரு 25 ப்ரொஃபைல்ஸ் போடுறோம் இல்லையா? இந்த வீடியோ கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும், 40 இருக்கும் நினைக்கிறேன் ப்ரொஃபைல்ஸ். இல்ல 2 பேருக்கு கலந்துருக்கும். என்னன்னா இவளை பார்க்கும்போது நிஜமா வந்து நல்லா படிச்சு என்ன சம்பாதிச்சுன்னு ஒரு அம்மா அப்பா என்ன பாத்துக்கிறா. ஒரு ப்ரொஃபைல் பார்க்கும் போதே அவளோட குணம் அதெல்லாம் தெரியுது. நிஜமா அதுக்கு வந்து அவளுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். அதெல்லாமே நம்ம ஜென்ரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணத்து டயத்துல அப்படின்னா நம்மளால வந்து அம்மா அப்பாவுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்க முடியாது, நம்மள்ட்ட அவ்வளவு சம்பாத்தியம் முடியலன்னு. இப்ப இந்த குழந்தையில வந்து நல்லா டேக்கிங் கேர் சம்பாதிச்சு அம்மா அப்பா நல்லா வச்சுக்கிறா. நிஜமா அதுக்கு வந்து நிஜமாவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா ரொம்ப வருத்தம் ஜாஸ்தியா இருக்கு. வருத்தம் சந்தோஷத்தோட என்ன வருத்தம்னா, நன்னா பாக்கிறதுக்கும் அழகா இருக்கா, நன்னா படிச்சிருக்கா, நன்னா சம்பாதிக்கிறா, என்னன்னா கல்யாணம் ஆகல. ஏன்னா பாக்க நம்மள்ட்ட வந்து பார்க்கும்போது அப்படி பொண்ணே இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்ல பையனே இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பசங்க ஜாஸ்தி இருக்கா, அது உண்மை. ஆனா அதே டயத்துல பொண்ணுங்களும் நிறைய குழந்தை நிறைய அப்படியே நிக்கிறா. அது என்ன அப்படின்னா, நான் வந்து அட்வைஸ் பண்ண என்னன்னா, அவன் நல்ல பெரிய போஸ்ட்ல இருக்கா, நான் அட்வைஸ் பண்ண அளவுக்கு பண்ணேன். என்னோட ஒரு தாழ்மையான கருத்து என்ன அப்படின்னா, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமோ. அப்படியே இருக்காங்க, ஸ்லிம்மா இருக்கணும், ஃபேரா இருக்கணும், ஹைட் இந்த ஹைட் இருக்கணும், இந்த இருக்கணும்னு. இவாள் வந்து இந்த நட்சத்திரத்தில் இருக்கணும், இந்த மாதிரி குண்டா இருக்கக்கூடாது, ஒல்லியா இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், என்னமோ அதாவது அவளுக்கு சொல்ல தெரியாம ஒரு கண்டிஷன் மனசுக்குள்ள வச்சுட்டு அப்படியே எதிர்பார்க்கறா இல்லையா அப்படின்னு எனக்கு தோன்றது. கரெக்டா நான் நினைக்கிறது கொஞ்சம். நான் இப்போ அவளுடைய ஆங்கிள் அந்த பையன் பொண்ணு ஆங்கிள் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படியா இருந்தாலும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் போறோம். ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபோ, ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போறோம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல நூற்றுக்கணக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 10-20 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இப்பவே முடிச்சிருவோமே. அதை குறைச்சிட்டோம்னா மேரேஜுக்கு ஆனதுக்கு அப்புறம் ஒரு 80-90 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்க போறது அப்படின்னு முடியாது. ஒரு 100 நினைச்சுப்பீங்க, அது 200 கூட ஆகலாம், இல்ல 100ல் 0 கூட ஆகலாம். ஓகே, ஆனா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் லைஃப். அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம நான் நல்லா சந்தோஷமா வாழறேன் அப்படின்றவா கண்டிப்பா எந்த கப்புள்ஸும் கிடையாது. ஏதாவது யாராவது அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நீங்க கேட்கலாம், ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி கல்யாணமே வேண்டாம், நான் பாட்டு சந்தோஷமா அம்மா அப்பா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஆனா என்னன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல அந்த சண்டையிலயும் ஒரு சந்தோஷம் இருக்கு. நம்மளால இப்படி கல்யாணம் பண்றதுனால நம்ம அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கான்றதுனால இப்படி இப்போ அம்மா அப்பா நல்லா வசதியா நல்லா வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி அவளுக்கு ஒரு மனசு நிம்மதியை கொடுக்கணும். எத்தனை அம்மா அப்பா வந்து எவ்வளவு மனசு வேதனையில இருக்கா இல்லையா, கல்யாணம் ஆகலை அப்படின்னு ஒருத்தர் அனுப்பும்போது அவ பேசும்போது எவ்வளவு மனசு அப்படியே ஒரு ஹோல் டே வேஸ்ட் ஆயிடுறது, அப்படியே கஷ்டமாயிடுறது நம்மளுக்கு. என்னடா இப்படி இப்படி அம்மாவை அவ ஃபீல் பண்றது வந்து அவ பண்றது நம்மளுக்கு தெரியுது. நம்மளுக்கு நீ வந்து அம்மா அப்பாவோட ஆங்கிள் நான் நீ சொல்ற. இப்ப அந்த பையன் பொண்ணுகளோட ஆங்கிள் நான் கேட்கறேன். சின்ன வயசுல இருந்தே படின்னு சொன்னேன், படிச்சோம். பிஏ படிக்கணும், எம்இ படிக்கணும், பிடெக் படிக்கணும், எம்டெக் படிக்கணும், அதுக்கு மேல ஏதாவது படிக்கணும், படிச்சோம். இவ்வளவு சம்பாத்தியம் வாங்கணும், இத்தனை லட்சம் வாங்கணும், பண்ணோம். அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், அதையும் பார்த்துட்டோம். ஏன்னா உங்க ஜென்ரேஷன்ல அதெல்லாம் இல்லை, அதையும் பார்த்துட்டோம். இப்ப கல்யாணம் வந்து எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதையும் வந்து உங்களுக்காக நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும். அப்படி இல்லை. என்னன்னா நான் கேட்கறது கரெக்ட், நீ கேட்கறது கரெக்ட் தான். ஆனா வந்து இவ வந்து எப்படின்னா, இவளுக்கு அம்மா அப்பா வந்து இவ வந்து நிறைய படிச்சு நல்லா ஒரு மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கா இல்லையா. ஸோ இவன் வந்து வந்து சொல்ல முடியாது, நம்ம வந்து இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. இவன் என்ன நினைக்கிறான்னா, பண்ணோம் நம்ம இஷ்டத்துக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறா. கரெக்ட், நீங்க கேட்கற மாதிரி அவன் கேட்கறது கரெக்ட் தான். ஆனா அந்த மாதிரி இருக்கிறது வயசும் போயிடுது இல்ல, கிட்டத்தட்ட 30 வயசு கிராஸ் ஆயிடுது. ஸோ இனிமே அது எங்களோட மிஸ்டேக். இன்னும் மைண்ட் கொஞ்சம் மாத்திக்கணும். இன்னும் மைண்ட் வந்து 20ஸ்ல இருக்கு, ஆனா வந்து ரியாலிட்டி வந்து 30-40ஸ்ல இருக்கு. சோ நம்ம அது ரியாலிட்டி அப்படி இல்ல. இப்ப நான் கேக்குறேன், இப்ப நாங்க எங்களை வந்து நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி படின்னு சொல்லிட்டு இருந்தேன், படிச்சிட்டோம். நாங்க அந்த படிப்புல நாங்க கவனமா இருந்துட்டோம். இப்போ எங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைச்சு கொடுக்கறது உங்களுடைய கடமை. இப்ப அந்த கடமையில இப்ப நம்மள மாதிரி இந்த கெட்டி மேல மாதிரி இருக்கவாள்லாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இவகிட்ட டேட்டா இருக்கும், பொண்ணு இத்தனை புள்ள இத்தனை டேட்டா இருக்கும். அத போய் வெப்சைட்ல பார்த்து அதை லாகின் பண்ணணும், பாஸ்வேர்டு போடணும். வெப்சைட்ல போய் பார்த்தோம்னா இத்தனை பொண்ணுகள் இருப்பா, இத்தனை பசங்கள் இருப்பா. ஆனா இந்த பேரண்ட்ஸ் இருக்கா இல்லையா, எங்களை படின்னு சொன்ன பேரண்ட்ஸ் எத்தனை பேர் வந்து லாகின் பண்ணி வெப்சைட்டை பார்க்குறோம், அது எத்தனை பேருக்கு தெரியுது.
அவளுக்கு தெரியாமையே வந்திருக்காளே, அப்போ நாங்க இதையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும், நாங்களே போய் லாகின் பண்ணி வெப்சைட் பண்ணி நாங்களே அவளை பாத்துக்கணுமா? ஆமா, பார்த்து என்ன தப்பு இருக்கு? நான் பார்த்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன்னா, தப்பா எடுத்துக்கணும் யாரும். என்ன நினைச்சுக்கிறேன்னா, 3 நட்சத்திரமா இது வந்து பொருந்தாது, இன்னும் ரஜ பொருத்தமா புதுசா கேள்விப்படுறேன் ரஜு இல்ல அது இல்லை அப்படின்னு டக்குன்னு பார்த்த உடனே சில பேரண்ட்ஸ் பண்ணிடுறேன். அவளும் தப்பா சொன்ன அந்த அந்தந்த வயசுக்கு ஏற்ற அந்தந்த ஒரு உடம்புலயும் மனசுலயும் ஒரு டைட்னஸ் வந்து கண்டிப்பா வந்துடும். அவ வந்து பார்க்க கூடாது, வெப்சைட்ல பார்க்க கூடாதுன்னு என்ற கண்டிப்பா எந்த அம்மா அப்பாவும் கிடையாது. அவளுக்கு அது அக்சஸ் பண்ண முடியல. இப்ப எனக்கே சம்டைம்ஸ் கம்ப்யூட்டர்ல உட்காந்து எந்த முடியலன்னு வெளில வராங்க இல்லையா, நினைச்சுப்பேன் நம்ம இப்படியே அப்படி இருக்குமா, அப்ப அவளா எப்படி போய் வெப்சைட்ல பாப்பா அப்படின்னு. நம்மளும் மொபைல் ஆப் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நடக்கல. அது இன்னும் பண்ணி ட்ரை பண்ணுவோம். அதை அதுக்காக பிளேம் வந்து அம்மா அப்பா பிளேம் பண்ண முடியாது. எப்படி பார்த்தாலும் அம்மா அப்பா மேட்ரிமோனின்னு போனோம்னு வச்சுக்கேன், எப்படி பார்த்தாலும் டேட்டா ட்ரிவன் தான். இந்த டேட்டா ட்ரிவன் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு டிஜிட்டல் டிவைஸ் தான். நீ வெப்சைட்ல பாக்குறியோ இல்ல மொபைல் ஆப்லயோ பாக்குறியோ, நீ அதுல வந்து ஒரு 10 நிமிஷம் நீ மொபைல பார்த்துட்டே இருந்தனா கண்ணு கடுக்கும், தலைவலிக்கும், அது முடியாத அதெல்லாம் இருக்கும், எல்லா இதுலயுமே இருக்கும். அது எதனால அப்படின்னா அவ வந்து நொந்து போயிருக்கா. பேரண்ட்ஸ் வந்து அது பசங்க புரிஞ்சுக்கணும். அது பேரண்ட்ஸ் என்ன ஒண்ணு மாத்திக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, ஜாதகம் இந்த நட்சத்திரத்துல வந்து எல்லாரும் சொல்றா, துஷ்யந்த் சேதர், டாக்டர் வெங்கடேஷ், வேலுக்குடி சுவாமி எல்லாருமே சொல்றேன். என்ன சொல்றா, 14 வயசுக்குள்ளதான் அந்த ஜாதகம் பொருத்தம்ல, அதுக்கப்புறம் வந்து ஜாதகம் பொருத்தம் தேவையில்லை. 30 வயசுக்கு மேல எல்லாம் பார்க்கவே வேண்டாம், நட்சத்திரம் கூட பார்க்க வேண்டாம் தான் சொல்றா. 30, 25 வயசுல கிராஸ் ஆயிடுச்சுன்னா அது அம்மா அப்பா வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். பசங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண சொல்ல வேண்டாம், கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா 2 பேருக்கு வந்து பிடிச்சிருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவா எல்லாம் அவ என்ன சொல்றாளோ அதான், அவ என்ன சொல்றாளோ அதான் அப்படின்னு எல்லாமே கரெக்ட் தான். அவளை மீறி ஒண்ணும் பண்ண போறது இல்லை, குழந்தைகளுக்கு வேணும் தான் பண்ண போறோம். ஆனா கொஞ்சம் எடுத்து சொல்லலாம், ஃபேமிலி நல்லா இருக்கு அப்படின்னு. ஏன்னா என்னன்னா இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பண்றதுனால என்ன கேக்குறீங்களா என்ன அப்படின்னா, பின்னாடி அம்மா அப்பாவுக்கு அப்புறம் யாரும் அந்த பசங்களுக்கு வந்து ஒரு தனிமை வந்துடும். அந்த தனிமை வந்து அவளை வந்து என்ன சம்பாதிச்சு என்ன வச்சுன்னு என்ன பிரயோஜனம், ஒரு சந்தோஷம் மனசுல இருக்காது. ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுல, காம்ப்ரமைஸ் போறதுலேயே இப்போ வந்து அந்த பசங்க உட்கார 1 hour உட்காந்து பாக்குறதுலயும் தப்பு இல்லையே. அவங்க கூட உட்காந்து பார்க்கலாம், அம்மா கூட உட்காந்து பார்க்கலாம், இந்த பசங்களை பாருங்க. இன்னொன்னு என்ன இருக்குன்னா, ஈகோ ஜாஸ்தியா இருக்குன்னு தோணுது எனக்கு. ஈகோனா இப்போ யாரு 2 பேருக்குமே யாருக்குன்னா அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் ஜாதகம் அனுப்புங்கன்னு போட்டோன்னே உடனே அனுப்புறது இல்லை, 2 நாள் கழிச்சு அனுப்புறா, இல்ல போட்டோ கொடுக்க மாட்டேங்கிறா, இன்னும் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருது இல்லையா நம்மளுக்கு, அவ வந்து பேச மாட்டேங்கிறா. இது வந்து பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம பசங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் பிடிச்சிருக்கணும் போது நம்ம கொஞ்சம் வந்து யாருமே ஒருத்தர் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணணும்ன்ற எண்ணம் யாருக்குமே இருக்காது. கண்டிப்பா அவாவாளுக்கு உடம்பு மனசுல என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி டைப்ல வந்து அவ ரியாக்ட் பண்ணிடுறா. அப்படி அது வந்து அடுத்த வாரம் வந்து புரிஞ்சுக்கணும். நான் கேட்டு 2 நாள் ஆச்சு, அனுப்பல, போட்டோ அனுப்பல, அதே அனுப்பல, அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆனா வேணாம் விட்டுடலாம் அப்படின்னு. அது நம்ம விட்டுறது இனிமே அந்த சாய்ஸ் போயிடுது பேரண்ட்ஸ்க்கு. இனிமே வந்து பசங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் தனிஞ்சு போய் பிடிச்சிருக்க பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டயோ போய் பேசி ஜாதகமோ இல்ல போட்டோவோ வாங்கி பார்க்கறது தப்பு இல்லை, நம்ம வாத்துக்கு நேரா போய் பார்க்கறதுலையும் தப்பு இல்லை. இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அதாவது பேரண்ட்ஸ் வந்து படின்னு சொல்லி படிக்க வச்சு வேலைக்கு போகணும்னு சொல்லி இவ்வளவு சம்பாத்தியம் வாங்கணும், இவ்வளவு கார் வாங்கணும், வீடு வாங்கணும்னு சொல்லி எல்லாம் நாங்க பண்ணிட்டோம். ஸோ பேரண்ட்ஸோட ரோல் என்ன அப்படிங்கும் போது அந்த பேரண்ட்ஸோட ரோலுக்கு நான் சொல்றேன், அந்த வயசு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நீ சொல்ல கரெக்ட். அந்த பேரண்ட்ஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அந்த வயசு வரா இல்லையா. ஸோ அவளுக்கு அந்த வயசுக்குரிய அந்த ஒரு அசதி, ஒரு மாதிரி ஒரு டைட்னஸ் வந்துடுது அவளுக்கு. அந்த டைட்னஸ்னால இப்படி பண்றா. அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் முனைப்பா எடுத்துட்டு இப்பயாவது அட்லீஸ்ட் அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வந்து எல்லாரும் தயவுசெய்து 1985 to 1995 இப்ப இந்த இதுல இருக்கிற பெரிய ஒரு லிஸ்ட் இருக்கு. இது இப்ப நின்னதுக்கு காரணம் வந்து பேரண்ட்ஸுங்கறியா? அப்படி யாரையுமே சொல்ல முடியாது, பெருமாள் சங்கல்பம். நீங்க மாற்றி விடாதீங்க. பாவம் அவளே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து எந்த அம்மா அப்பாவும் வந்து தப்பு பண்ண மாட்டான். இந்த எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் ஆசை இருக்கும் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும்ன்றது வந்து அதுல வந்து மறுப்பே கிடையாது. அது என்ன எதனால அப்படின்னா அந்த படிப்புனால எதனாலயா இல்ல அந்த வயசு தாண்டினாலயான்னு தெரியல, குழந்தைகளும் ரொம்ப கொஞ்சம் இன்டர்ஃபியர், அம்மா அப்பா வந்து கொஞ்சம் டாமினேட் பண்றா. ஸோ அதெல்லாம் குறைச்சிட்டு ஒண்ணு மட்டும் குழந்தை நினைச்சுக்கணும், என்னன்னா எந்த அம்மா அப்பாவும் நம்மளுக்கு நல்லதுதான் பண்ணுவா அப்படின்றது வந்து அதுல வந்து மறுப்பே இல்லை. கெட்டது பண்ணா கூட நல்லதாயிடும், ஆனா அம்மா அப்பா பண்றா இல்லையா நல்லதாயிடும் வாழ்க்கை கண்டிப்பா. ஸோ அதனால அம்மா அப்பா பேச்சை கொஞ்சம் கேட்டுண்டு அவ வார்த்தையும் கேட்டு அவளோட ஆசையும் கொஞ்சம் 10 பாயசம் இருந்ததுன்னா 10ல் ஒரு 5 நாள் அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது.
ஒருத்தர் வந்தார். ம் அவளுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அந்த பொண்ணோட இல்ல பையனுடைய ஏஜ் ரேஞ்சுக்கு அவளுடைய எக்ஸ்பெக்டேஷன் எந்த லொக்கேஷன்ல இருக்கணும், என்ன படிச்சிருக்கணும், என்ன சப்காஸ்ட்ல இருக்கணும், தெங்கல வடகலை வடமா பிரகஸ்வரம் அந்த மாதிரி என்ன அதெல்லாம் போட்டு அது இது எல்லாத்தையும் போடும்போது ஒரு 100-150 ஆயிடுத்து. 100-150 ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிருந்தேன். அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டாரு. பார்த்து முடிச்சுட்டு நேத்து முந்தா நாள் வந்து என்கிட்ட வந்து அது ஃபுல்லா முடிச்சிட்டேன், அதெல்லாம் பார்த்தாச்சு, அடுத்த லிஸ்ட் அனுப்புங்கிறாரு. ஒரு 150ல வந்து நம்மளால வந்து ஒண்ணு கூட செலக்ட் பண்ண முடியல, ஒண்ணு கூட செலக்ட் பண்ணல, அதாவது ஷார்ட் லிஸ்டே பண்ண முடியல ஒண்ணு கூட. அப்படி இருக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? அது வந்து என்னன்னா இப்ப எப்படி படிக்கிறது எல்லாருக்குமே எப்படின்னா இது அது அடுத்தது 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 இன்னும் வரும். அந்த மைண்ட் செட்ல இருந்து கொஞ்சம் வெளில வரணும். சாய்ஸ் நிறைய இருக்குல்ல, நான் பாக்குறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. சாய்ஸ் பாக்குறத பத்தி இல்ல, நீங்க ஒரு ப்ராவர்ப் சொன்னீங்களே, பல மரம் பார்த்தோம் ஒரு மரம் வெட்ட மாட்டேன்னு. இது மாதிரிதான் ஆயிட்டு இருக்கு நிறைய பேருக்கு. இப்படி இதை பாரு அதை பாரு இதை பாரு இதை பாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து எப்படியும் ஒரு 10 பாக்ஸ் வச்சிருக்கோம். இது இவ்வளவு படிப்பு இவ்வளவு வேலை இந்த லொகேஷன் அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லையா. இந்த 10 பாக்ஸ்ல 10 பாக்ஸுமே டிக் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. 10 பாக்ஸ்ல வந்து ஒரு 5 டிக் ஆனாலே பெரிய விஷயம். 5 டிக் ஆகுதா அப்படிங்கும்போது அடுத்து அந்த பையன் எப்படி, அந்த பொண்ணு எப்படி, ஃபேமிலிக்கு சரி நம்ம ஃபேமிலிக்கு சரியா வருமா, ஃபேமிலி எப்படி அப்படின்னு ப்ரொசீட் பண்ணிடணும். ஆமா, அது ரொம்ப அது வந்து அது கரெக்ட், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அது பார்த்துட்டு எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி இருக்கிறது வந்து பார்க்கலாம், தேடிங்கலாம். வயசு இது போயிடுச்சு இல்லையா. இந்த ஏஜ் குரூப்ல தான் இந்த அளவுக்கு ஒரு ஃபில்டர் பண்ற மென்டாலிட்டி இதுலதான் இருக்கு. இப்ப அதுக்கப்புறம் வாழ்ந்த ஜெனரேஷன் பார்த்தா இந்த அளவுக்கு ஃபில்டர் கிடையாது. அவ வந்து அவளுக்கு தெரியுது, ஓகே இந்த இப்படி இருக்கணும் நம்ம, இது அவ்வளவுதான். 1-2 இருந்ததுன்னா அதை வச்சுருக்கோம். ஆனா இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற லிஸ்ட்ல தான் நிறைய வந்து ஸ்டக் ஆகுது இல்லையா. ரொம்ப ஸ்டக் ஆகுது. அது கொஞ்சம் என்னன்னு பார்த்துட்டு அது ஏதாவது பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முயற்சி எடுத்து எல்லாரும் அந்த காலகாலத்துல செட்டில் ஆயிடணும். நாங்க வந்து இதுதான் எல்லாருமே பண்றா அப்படின்னு சொல்லல. நிறைய டெய்லி வந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கால்ஸ் நாங்க பாக்குறோம் இல்லையா. அதனால எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இது இப்படிதான் எல்லாருமே அப்படின்னு கிடையாது. ஸோ மெஜாரிட்டி இப்படி நடக்குதுங்கும் போது உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும், ஓகே இந்த மாதிரி இதுல இந்த அதர் சைட்ல நடந்துட்டு இருக்கு இப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்றேன். பண்ணிட்டு ஆமா பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம வந்து முனைப்பா எல்லாரும் முனைப்பா இருந்தா கண்டிப்பா கல்யாணம் ஆயிடும். ஆகாம 1 or 2 months ஆனாலும் கண்டிப்பா ஆயிடும். ஸோ அந்த முனைப்பை விட்டுற வேண்டாம். அதே டைம்ல பெரும்பாலும் வேண்டிப்போம். இப்ப ஆண்டாலும் மார்கழி மாசம் வருது, ஆண்டாள்கிட்ட வேண்டிப்போம். நிறைய எல்லாருக்கும் சீக்கிரம் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகணும், எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். ஓகே, தேங்க்யூ.